மம்மி மம்மி ஜோரோ மம்மியை பாத்தியா? மம்மி மம்மி எழுந்துரு மம்மி. மம்மி எழுந்துரு. மம்மி கண்ணை தர. எழுந்துரு மம்மி. மம்மி இன்னைக்கு என் கையில இருந்து நீ தப்பிக்கவே முடியாது. நீ இப்பெல்லாம் ஹாலிவுட் படம் நிறைய பாக்குறியா என்ன? சூர்யா உன்னை தேடி வந்தானா? நீ இப்ப அவன் வீட்டுல இருக்கியா? அவன் என்ன மிரட்டிட்டு போனான். என் கண்ணால பார்த்தேன். நான் அவன்கிட்ட பேசினேன் ராகுல். ஐ எம் நாட் இன்சேன். உன் வார்த்தைய உண்மைன்னே நம்புறேன். குழந்தைக்காக வந்தவன் குழந்தை ஏன் விட்டுட்டு போனா? ஏன்னா அது அவன் வீடு. என்ன அங்கிருந்து கிளம்ப சொல்றான். நான் தெரியாம செஞ்ச ஒரே தப்பு அந்த வீட்டை ரெண்டுக்கு எடுத்து தான். புரோக்கர் கேட்டா அந்த வீட்டை ரீமாடல் பண்ணி ரெண்டுக்கு கொடுத்துட்டேன்னு சொல்றான். அந்த வீட்ல ப்ராப்ளம் இருக்குன்னா சிட்டில வேற வீடு பார்க்கலாம். நான் எங்க போனாலும் அவனை விடுற மாதிரி இல்ல. வேணா போலீஸ்ல ஏதாவது ஹெல்ப் கேட்கலாமா? அது சொல்யூஷன் கிடையாது ராகுல். நம்ம பக்கமும் தப்பு இருக்கு. அரவிந்த் யாரோட குழந்தையோ பெர்மிஷன் இல்லாம தூக்கிட்டு வந்து தப்பு. அது எனக்கு தெரியாம நடந்திருக்கு. ஒரு நாள் ரியா காணாம போனாலும் அது எவ்வளவு கஷ்டம்னு எனக்கு தான் தெரியும். அதுக்காக மென்டல் ஹாஸ்பிட்டல்ல இருந்து தப்பிச்சு ஓடி வந்தவங்க கிட்ட குழந்தைய ஒப்படைக்க போறியா? எல்லாத்துக்கும் மேல அவன் ஒரு 3rd கிரேட் கிரிமினல். சின்ன வயசுல இருந்தே திருட்டு பிட் பாக்கெட்னு பழக்கப்பட்டு பெரியவனானதும் சைல்ட் டிராஃபிக்கிங் ஆரம்பிச்சிட்டான். பெத்த குழந்தைய கூட பணத்துக்காக வித்துருவான். இன்னும் சொல்லணும்னா அதுக்காகவே குழந்தைங்களை பெத்துக்குவான். ரியாவும் அரவணைப்புல இருக்கிறதால சேஃபா இருக்கா. அவனுக்கு ரியா ஒரு பொருட்டே கிடையாது. இது நாள் வரைக்கும் அவன் செஞ்ச எந்த குத்தத்துக்கும் அவன் மாட்டினதே கிடையாது. ஆனா ரியா விஷயத்துல மாட்டிக்கிட்டு ஜெயில இருந்திருக்கான். மென்டல் ஹாஸ்பிட்டல்ல சுத்திட்டு இருந்திருக்கான். அதனாலதான் அவனுக்கு ரியா கிட்ட அவ்வளவு பகை. அவன் ரியாவை ஃபாலோ பண்றது பாசத்துக்காகவோ அன்புக்காகவோ இல்ல. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு ராகுல். எனக்கு ஏதாவது ஆயிட்டா ரியாவை யார் பார்த்துப்பா? நீ நினைக்கிற மாதிரி எதுவும் நடக்காது. நீ தேவையில்லாம பயப்படுற. அதை விடு. நாளைக்கு எங்க வீட்டுல ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. நீயும் ரியாவும் கண்டிப்பா வரணும். உனக்கும் ஒரு சேஞ்ச் கிடைக்கும். சீக்கிரம் வா. டெக்கரேஷன் நல்லா இருக்குல்லமா? திட்ட போறோம். ஹாய்டா. ஹாய்டா. என்னடா கெஸ்ட் மாதிரி லேட்டா வர? அவ்வளவு பிஸியா என்ன? ஏன்டா பேச மாட்டேன்? அப்ப நீ உன் லவ் சொல்லாம தனியா ஆளா தப்பிச்சிட்ட. நான் சொல்லி மாட்டிக்கிட்டேன். அவ்வளவு கஷ்டமா இருந்தா டைவர்ஸ் பண்ணிடுங்க. ஏதாவது பேசினா உடனே இப்படிதான். எப்படிடா இருக்க? பாக்குறீங்கல்ல, இப்படிதான் ஆண்டி. பாரா, உன் கூட சேர்ந்து படிச்சவன் இப்ப கல்யாணம் பண்ணிக்கிட்டு எவ்வளவு ஹாப்பியா இருக்கான். நீயும் கல்யாணம் பண்ணிக்கிட்டா? ஆண்டி, கரையில இருந்து பாக்குறவனுக்கு நீச்சல் அடிக்கிறவனும் மூழ்கி போறவனும் ஒரே மாதிரி தான் தெரியும். அவன் கரை மேல இருக்கான். ப்ளீஸ் அவனை ஹாப்பியா இருக்க விடுங்க. நீ இப்படியே சொல்லி அவனை கல்யாணம் பண்ணிக்க விடாம செஞ்சுட்ட. அப்பா ஆரம்பிச்சிட்டியா? சரி வாங்க கேக் கட் பண்ணலாம். வாடா. இருங்க, ஒரு இம்பார்ட்டன்ட் கெஸ்ட் வரணும். யாரு? எனக்கு தெரியாத இம்பார்ட்டன்ட் கெஸ்ட் யாரு? அது நான் சொல்றேன்மா, சொல்றேன். ஏய் நீ பாமா. ஹாய் சஞ்சனா. Hi ராகுல். ஹாய் ரியா. ஹாய் அங்கிள். Hi. How are you? உங்க பையன் உங்களுக்காக ஒரு பரிசு வச்சிருக்கான் போல இருக்கு. மருமகளோட சேர்த்து பேத்தியையும் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கான். இததான் ஒண்ணு வாங்கினா ஒண்ணு ஃப்ரீம்பாங்க. ஏண்டா, நீ சஞ்சனாவை தேடி போனியா இல்ல அவளாவே இங்க வந்தாளா?
அவ தான் வந்தா. ஆ? அவளே காண்டாக்ட் பண்ணாளா? டே 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 டே. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு தலைவர் ரஜினிகாந்த் டைலாக் ஞாபகம் வருதுடா. ம்ஹும். நமக்குன்னு இல்லாதது நமக்கு என்னைக்கும் கிடைக்காது, நமக்குன்னு உள்ளது என்னைக்கும் நம்ம கையை விட்டு போகாது. ஜூஜுபி, இது உனக்காக தான். ஏய், நீ ரொம்ப ஓவரா பேசுற. அவ கேட்டா நல்லா இருக்காது. கண்ட்ரோல் யுவர் செல்ஃப். ஓகேடா. என்ன இதெல்லாம்? ம், நீதான் சஞ்சனாவாமா? ஆமா ஆண்டி. அவ சொன்னா. இது பாரு சஞ்சனா, ம், நான் இதை சொல்றேன்னு நீ தப்பா எடுத்துக்காத. ஒருத்தர் நம்மளை வீட்டுக்கு கூப்பிடுறாங்கன்னா அதுக்கு காரணம் அவங்க நம்ம மேல வச்சிருக்கிற மரியாதை. அதை எப்படி காப்பாத்திக்கணுங்கிறது நம்ம கிட்ட தான் இருக்கு. உனக்குன்னு ஒரு வாழ்க்கை அமைஞ்சும் உன்னால அதை காப்பாத்திக்க முடியல. என் பையன் எதுக்கு டிஸ்டர்ப் பண்ற? எனக்கு ராகுலோட ஃபியூச்சரை பத்தி நிறைய திட்டங்கள் இருக்கு. தயவு செஞ்சு அவனை டிஸ்டர்ப் பண்ணாத. இதுக்கு மேல நீ இங்க இருக்கிறது உனக்கு நல்லதில்ல. இங்க இருந்து நீ கிளம்புறது தான் உனக்கு மரியாதையா இருக்கும். நான் அவன்கிட்ட எதையாவது சொல்லி சமாளிச்சுக்கிறேன். இதுக்கப்புறம் அவனை மறுபடியும் சந்திக்கணும்னு முயற்சி பண்ணாத. இதுக்கு மேல நீ இங்க இருக்கிறது உனக்கு நல்லதில்ல. இங்க இருந்து நீ கிளம்புறது தான் உனக்கு மரியாதையா இருக்கும். வாரியா